நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த கியா காரன்ஸோட ரிவ்யூ தாங்க. டோட்டல் எம்பிவி செக்மெண்ட்லயே அடிச்சுக்கிட்டு இந்த மார்க்கெட்ல முன்னேறிட்டு வர வண்டி தான் இந்த கியா காரன்ஸ். இன்னோவா எர்டிகா மார்க்கெட்லாம் இதனால ரொம்பவும் அடி வாங்கிடுச்சு. வாங்க நம்ம டீட்டெயில்ஸா பார்ப்போம். கியா காரன்ஸ் கியா லான்ச் பண்ணது மிடில் கிளாஸ் கஸ்டமரை டார்கெட் பண்ணி தான். அதாவது இன்னோவா வாங்க முடியாம இருக்கிற கஸ்டமர்ஸையும் எர்டிகா வாங்குறதுக்கு தயங்குற கஸ்டமரையும் பிளான் பண்ணி இதுல ஒரு மிட் ரேஞ்சில் இன்னோவா சைஸ்லயும் எர்டிகா விலையிலையும் இந்த வண்டியை லான்ச் பண்ணாங்க. அதுதான் இந்த வண்டியோட சக்சஸுக்கு மெயினான காரணமே. இதனாலே இன்னோவா மார்க்கெட்டும் எர்டிகா மார்க்கெட்டும் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா செல்டோஸ் சோனட்டோட ஃபேஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் மொட்டையான ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. இந்த போனட் பெரிய போனட் கொடுத்துருக்கனால ஹெவியான போனட் கொடுத்துருக்கு. பெருசாக ஒன்றும் டிசைன்லாம் கிடையாது. இல்லை கியா பேட்ஜிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஹனிகாம் பேட்டர்னில் ஒரு கிரில் மாடல் கொடுத்துருக்காங்க. டே ரன்னிங் லைட் இருக்குது. கீழே ஹெட்லைட் கீழே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே எல்இடியில் வரும். பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. குரோம் மெட்டாலிக் ஃபினிஷிங் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. சென்சர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கும் வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாகவே இருக்கும். இன்னும் சைடு ப்ரொஃபைல் பார்ப்போம். சைடு ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குரோம் ஃபினிஷ் எல்லாம் கொடுத்ததுனால அழகாக டீசெண்டாக ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மட்கார்டில் வீல் அரைச்சி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குரோம் ஃபினிஷிங் இருக்குது. டைமண்ட் கட் அலோய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 16 இன்ச் வீல்ஸ் வரும். இதில் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 205/65 R16 அதுதான் டயர் சைஸு. டைமண்ட் கட் அலோய் வீல் கொடுத்துருக்காங்க. 4 வீலு ஃபுல்லாக. இந்த ஓவாரியம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி கண்ட்ரோல்டு ஓவாரியம். அதுலேயுமே குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. டோர்லேயும் குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்கு. இந்த வண்டியை சுற்றிலுமே அந்த ரன்னிங் போர்டு அந்த வீல் ஆர்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கார்டு கொடுத்துருக்கனால சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் எல்லாம் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்லேருந்துலாம் வண்டியை அடிப்படாமல் அது பாதுகாக்கும். பின்னாடியும் டிஸ்க் பிரேக் தான் வரும், முன்னாடியும் டிஸ்க் பிரேக் தான் வரும். 4 வீலும் டிஸ்க் பிரேக் வரதுனால பிரேக்கிங் எஃபிஷியன்சியாக இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஆண்டினா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரியர் வியூ பார்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. அதில் பிரேக் லைட் வந்துடுது. பின்னாடி கிளாஸ்லேயும் வைப்பர் வந்துடுது. டிஃபாகர் இருக்குது. பிரேக் லைட் நீளமான ஒரு பிரேக் லைட் நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்கு. கியா பேட்ஜிங்கோட கியா கேரன்ஸோட பேட்ஜிங் இருக்குது. ஐஎம்டி டிரான்ஸ்மிஷனோட அந்த பேட்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு குரோம் ஃபினிஷிங்கில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது அழகாகவே இருக்குது. இந்த கிளாஸில் ரியர் கிளாஸில் டிஃபோகர் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்பவும் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லெங்க்த்து டோட்டல் லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 4540 mm லெங்க் இருக்குது. இந்த டோட்டல் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா விட்த்து பார்த்தீங்கன்னா 1800 mm இருக்குது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1708 mm இருக்குது. வீல் பேஸ் அதாவது 2 வீலுக்கும் இடையில் உண்டான லெங்க்த்தில் உண்டான கேப் பார்த்தீங்கன்னா 2780 இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். டோர் திறந்து உள்ளே போகலாம். மற்ற கார்கள் போல் இல்லாமல் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டோர் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இந்த டோர் பாருங்கள் நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பீச் அண்ட் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. டோர் ஆப்ரேட்டிங் சுவிட்சஸ் இங்கே இருக்குது. அந்த சைடு ஓஆர்எம் ஆப்ரேட்டிங் சுவிட்ச் இங்கே இருக்குது. டோர் ஹேண்டில்ஸு இங்கே இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ் தான் அந்த டிசைனே செமையாக இருக்குது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. எப்படி தான் இந்த அழகாக உள்ளே பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த ஒரு மிட்ரேஞ்ச் வண்டிக்கு இவ்வளோ அழகாக ஒரு ப்ரீமியம் லுக்கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ரியலி கியா ரொம்பவும் காம்படேட்டர்ஸை ரொம்பவும் வியக்க வைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் அதிகமாக இருக்கிற வண்டியில் கூட இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸு வரதே இல்லை. நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்டியரிங் வீல் இங்கே கொடுத்துருக்கு. இதில் லெதர் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க கியா. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டியரிங்லேயே டோட்டல் கண்ட்ரோல் வந்துடுது. அதாவது ஃபோன் கண்ட்ரோலு, ஸ்டீரியோ கண்ட்ரோலு, க்ரூஸ் கண்ட்ரோலு, அந்த மாதிரி வால்யூம் கூட்டுறது இறக்குறது, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல்ஸ் இதுலேயே வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஸ்டியரிங்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸ்டியரிங் பேட்ஜிங் கொடுத்துருக்க பாருங்க, கியா பேட்ஜிங். இதுக்குள்ளே தான் ஏர் பேக் வருது. ஹார்னுக்குள்ளே ஏர் பேக் வந்துடுது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த வைப்பரோட செட்டிங்ஸ் வந்துடுது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் லைட்டு, ஹெட்லைட், இண்டிகேட்டர்ஸு, பார்க்கிங் லைட்டு, ஃபோக் லாம்ப் அதோட எல்லாம் லைட்டிங் சிஸ்டம் வந்தது. டிஜிட்டல் டிஸ்பிளே, சுவிட்சு, புஷ் பட்டன், ஆன் ஆஃப் புஷ் பட்டன் வந்துடுது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அதில் வந்துடுது. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்லாயிருக்கு. அதில் நம்ம ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இந்த டேஷ்போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்கு. ஒரு எப்போ நம்ம பார்க்குற வண்டிகளில் நார்மலாக பார்க்குற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ரவுண்டாக ஃபிகராக கொடுத்துருக்கு. நம்ம வண்டிகளை பார்க்காத ஒரு டிசைனாக இருக்குது இந்த இது. ஆனால் இது லெதர் ஃபினிஷிங் கிடையாது. ஆனால் இது எல்லாமே பிளாஸ்டிக்கு. ஸ்டியரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்ம தேவையானது அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டுறதுக்கு அது வசதியாக இருக்கும்.
க்ளோ பஸ்ட் இங்கே கீழே கொடுத்துருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட்டு, யூஎஸ்பி போர்ட்டு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சுவிட்ச் எல்லாம் கொடுத்துருக்கு. கியர் லிவர் பாருங்கள், மற்ற வண்டி இல்லாமல் இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆனால் கிளச்சு கிடையாது. அதாவது ஐஎம்டி டிரான்ஸ்மிஷன், இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. இது நம்ம சிட்டியில் எல்லாம் ஓட்டுறதுக்கு சிரமப்படுறவங்களுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி. இங்கே கப் ஹோல்டர் வச்சுருக்கு, இங்கே கூலிங் பண்ணுறதுக்கு சுவிட்ச் இருக்குது கப் ஹோல்டரில். அதில் பக்கத்தில் ஹேண்ட் பிரேக் இருக்குது. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ப்ரைஸ் இருக்குது. இங்கே பெருசாக ஒரு இந்த கப் எடுத்தாச்சுன்னா ஸ்டோரேஜ் நிறைய நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் உள்ளே அவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஐஎம்டி டிரான்ஸ்மிஷன் வண்டி நல்லா கிளச்சு யூஸ் பண்ணி ஓட்ட தெரியாதவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடுது, டிஜிட்டல் டிஸ்பிளே வந்துடுது, டே அண்ட் நைட்டு ரியர் வியூ மிரர் வந்துடுது, இதுலேயே சன்ஷேடு வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா டோர் லைட்ஸ் இருக்குது, பெரிய லைட்ஸு கொடுத்துருக்காங்க. அந்த சன் கிளாஸஸ் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. பக்கத்தில் சன்ஷேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நார்மலாக எல்லா வண்டியில் வர மாதிரி தான். கிராப் ஹேண்டில்ஸ் அப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்கு. டிரைவர் சைடில் எப்போவுமே எல்லா வண்டியிலுமே கொடுக்கறதில்ல. அது என்ன பிரச்சனை, எதனால அப்படி கொடுக்காமல் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் தான் வருது, லெதர் கிடையாது. லெதர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் மாடல் வண்டியில் தான் வரும். அதில் பார்த்தா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் கூலிங் வந்துடும். டாப் மாடல் வண்டியில் மட்டும்தான் ஏர் கூலிங் வந்துடுது அந்த லெதர் சீட்டில். இதில் வரல, இது ஃபேப்ரிக் சீட் தான் வந்துடுது. டிஜிட்டல் டிஸ்பிளே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. டேஷ்போர்டு அவ்வளோ அழகு. நான் வண்டியில் ஏறும்போது கவனித்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டிசைன் ரொம்ப புதுசாக இருக்குது. ஆனால் அந்த ஏசி வெண்ட் எங்கே இருக்குன்னு தான் தெரில. ஃபஸ்ட்டு இப்படி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இங்கே கொடுத்துருக்க பாருங்க, அந்த கட்டிங்ஸுக்குள்ளே கொடுத்துருக்கு. அந்த பீச் அண்ட் பிளாக்கு இடையில ஒரு லைன் போகுது, அந்த லைனுக்குள்ளே தான் கொடுத்துருக்கு பாருங்கள் அந்த ஏசி வெண்டு. அது புதுசாக இருக்குது, ஆனால் நல்லாவும் இருக்குது. எல்லா சீட்ஸுக்கும் தனித்தனியாக ஏசி வென்ட்ஸ் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பாருங்கள் ஃபெதர் டச்சிலே ஏசி ஆன் ஆகிடும். சுவிட்ச் மாதிரியெல்லாம் எதுவுமே தெரில. எல்லாமே ஒரு லைட்டாக எழுதி தான் வச்சுருக்காங்க. லைட்டாக ஃபெதர் டச் பண்ணாலுமே ஒர்க் ஆகுது. இங்கே டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்ச் இருக்குது. இல்லை ஆட்டோ போடுறதுனா ஆட்டோ போட்டுக்கலாம், ஃபேன் கூட்டிக்கலாம், எல்லாத்துக்கும் அங்கே இது இருக்குது. எல்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஜிட்டல் டிஸ்பிளேயோட கூடிய 10.5 இன்ச்சஸ்ஸு இது ஸ்டீரியோ கொடுத்துருக்காங்க. இதிலே நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிக்கலாம், வயர்லெஸ் கனெக்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் டேஷ்போர்டில் இன்பில்டாக கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. மீட்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைனாக கலர்ஃபுல்லாக இருக்குது தேம்ஸ் எல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதிலே எழுதியிருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது, எவ்வளோ மைலேஜ் வருது, எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குது, கியர் எந்த கியரில் இருக்குன்றதுக்கு, ஸ்பீடோமீட்ரு, ஓடோமீட்டர் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, ஃபியூல் கேஜ் இருக்குது. அது இல்லாமல் ஆர்பிஎம் மீட்டர் இருக்குது. ரைட்டில் தெரியுது தான் ஆர்பிஎம் மீட்ரு ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. லெஃப்டில் இருக்கிறது ஸ்பீடோ மீட்டர் இருக்குது. மேலே நியூட்ரல் என்ன இருக்குது பாருங்கள், நியூட்ரல் இருக்குது. ஸ்டியரிங்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டாலுமே ஃபஸ்ட்டு கியர் போட்டால் பாருங்கள் ஃப்ரெண்டில் சென்சர் தெரியுது, செகண்ட் கியர் போட்டாலும் சென்சர் தெரியுது. அதாவது நம்ம கேமரா இல்லாமலே நம்மளுக்கு இந்த வண்டி அசால்ட்டாக இயக்க முடியும். ஏன்னா முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். ரிவர்ஸ் போட்டிங்கன்னா கேமராவே தேவையில்லை. அதுதான் கியாவில் ஒன்று பாருங்கள். பின்னாடி ஏதோ ஆப்ஜெக்ட் இருக்கிறனால ரிவர்ஸ் கியர் போடும்போது அந்த லைட் எரியுது ரெட்டில் வரும். கேமராவில் பார்த்தா அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாருங்கள். பின்னாடி ஒரு ஸ்கூட்டர் இருக்குது தெரியுது, ரெட்டு தெரியுது பார்த்தீங்களா. இது கேமரா இல்லைன்னாலும் நம்ம இந்த வண்டி ஈஸியாகவே ஓட்ட முடியும். அந்தளவுக்கு டெக்னாலஜி வைஸ் இந்த கியா சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்க்குற வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டிங்க. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு விசிபிலிட்டி பாருங்கள். ஒரு பெரிய வண்டியில் இருக்கிறது எந்த ஒரு கிராம்டு ஃபீலிங் இல்லாமல் பெருசாக தெரியுது. எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டும் இல்லாமல் ஃபுல்லாக தெரியுது. நெக்ஸ்ட்டு பின்னாடி டோருக்கு போவோம். பின்னாடி ரோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடி டோர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஃப்ரண்ட் டோரை விட இது ரொம்பவும் நீளமான ஒரு டோர். கிளாஸு பாருங்கள். இந்த டோர் பாருங்கள். டோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோர் ஹேண்டில் தாங்க டிசைன் செமையாக இருக்குது. டோரு கை வச்சுக்கிற இடமும் கை பிடிக்கிற இடமும் செமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு பள்ளம் மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே 2 கப் வாட்டர் பாட்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கெல்லாம் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. 4 டோர்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் எல்லாம் க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டோர் திறக்கக்கூடிய சுவிட்ச் எல்லாம். இதில் சன் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த கிளிப்பில் இந்த இது கொடுத்து ஷேடு கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் தான் கஸ்டமர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் சீட்டு பார்த்தா நல்லா அழகாக ப்ரீமியம் லுக்கில் இருக்குது.
அதில் 3 பேர் தாராளமாக உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. இது பின்னாடி நவுத்தி தான் விட்ருக்கு சீட்டு. உள்ளே ஏறி உட்காந்து பார்க்கலாம். நடுவில் ஹெட்ரெஸ்ட் எல்லாம் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டோடு வந்துடுது. அந்த சைடு டோரும் இங்கேருந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் சேம் அங்கே தான் இருக்குது. 3 சீட்லேயும் சீட் பெல்ட் வந்துடுது. அங்கே சீட்டில் கப் ஹோல்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சீட்டில் சென்டர் சீட்டில் உட்காந்து பார்க்கலாம். நல்ல ஒரு குஷனிங் இருக்குது நல்லாவே. இங்கேயே பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டில் பேட்டரி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்டு இங்கே இருக்கிறதுனால லைட் இருக்குது. ஏசி வெண்டு இருக்கிறதுனால ஏசி அட்ஜஸ்டிங் சுவிட்ச் இங்கே கீழே கொடுத்துருக்கு. அது ஒரு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நல்ல இதாக இருக்கும். பின்னாடி நவுத்து விட்ருக்கிறதுனால ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குது. இங்கே முன்னாடி கொஞ்சம் நவுத்து விட்டாச்சுன்னா தேர்ட் ரோவில் கிராம்டாக இல்லாமல் உட்காந்துக்கலாம் ஈஸியாக. இது நான் ரொம்ப முன்னாடி பின்னாடி நவுத்தி இருக்குது. முன்னாடி சீட்டோட பின்னாடி பாருங்கள் ஸ்டோரேஜ் ப்ரைஸு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அந்த கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. தலையில் இடிக்காமல் இருக்கும். அது ஒரு ப்ரீமியம் காசுக்கு உண்டான எல்லாமே ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் காருக்கு உண்டான ஒரு லுக் இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள். எந்த ஒரு கிராம்டு ஃபீலிங்கும் இல்லை. தேர்ட் ரோக்கு போகலாம். தேர்ட் ரோக்கு போகிறதுக்கு இந்த கிளிப்பு லைட்டாக தட்டினாலே போதும், அதுவாகவே மடிஞ்சிக்கும். எலக்ட்ரானிக்லி ஒர்க்கிங் தான் அது. நீங்கள் அந்த தட்டினாலுமே மடிஞ்சிடும். நீங்கள் இது மடித்த உடனே உள்ளே போயிடலாம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீட்டு நம்ம செகண்ட் ரோ சீட்டு பின்னாடி நவுத்தி தான் போட்டிருக்கு. இதில் கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க, அந்த ஹூக் கொடுத்துருக்காங்க ஏதாவது மாட்டுறதுக்கு. நம்ம உட்காந்து பார்ப்போம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு. இந்த குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அதனால நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது. உட்காந்து பார்க்கலாம், கால் அடிக்காது. நான் கிட்டத்தட்ட 6 அடி கிட்ட இருக்குது ஹைட்டு. 6 ஃபீட் இருக்குது எனக்கு ஹைட்டு. என் கால் இங்கே முட்டுது பாருங்கள். ஏன்னா இந்த சீட்டு ரொம்ப பின்னாடி நவுத்தி தான் விட்ருக்கு. கடைசியில் கொஞ்சம் முன்னாடி நவுத்தி விட்டாச்சுனாக்கா எனக்கு தாராளமாக உட்காரலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஒரு 5.5 வரைக்கும் இருக்கிற ஆளுங்களுக்கு தாராளமாக உட்காரலாம். மற்ற எம்பிவியை வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஏன்னா சில எம்பிவியில் நாம் உள்ளே உட்காரவே முடியாது, கால் வெளியே தான் நிற்கும். இப்போ பாருங்கள், இந்த சீட்டு நவுத்தி வச்சுருக்கேன், அது பின்னாடி தான் இருக்குது. 90 டிகிரியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேப் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி நவுத்தி 60 டிகிரி ஆக்கினாலும் எனக்கு தாராளமாக உட்காந்து போகலாம். இங்கே பின்னாடி சீட்டில் உட்காந்து பார்த்தாலும் ஃபுல் ஒரு வியூ தெரியுது பாருங்கள். வண்டியோட உள்ளேயும் வெளியும் அவ்வளோ ஒரு வியூ தெரியுறதுனால நம்மளுக்கு ஒரு கிராம்டான ஃபீலிங் இருக்காது. அதனால் ஒரு லாங் ட்ரைவ் போகிறதுக்கும் இந்த வண்டி நம்ம யூஸ் பண்ணலாம். பின்னாடி இருக்கிற தேர்ட் ரோ வரைக்கும் இந்த ஏசி வெண்டு வந்துடுது. பின்னாடி ஏசி வெண்டு வருது, அதில் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. கஸ்டமருக்கு நல்ல ஒரு சொகுசான பயணம் கொடுக்கறதுக்காக இந்த வண்டி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் நீ டிக்கி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பின்னாடி போய் பார்த்துக்கலாம். இப்படி இறங்கின பிறகு இது சும்மா சாத்தி விட்டாலுமே போதும். நல்ல ஈஸியாக இருக்குது. ஒரே விரலில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது எல்லாமே. பின்னாடி டிக்கியில் பார்க்கலாம் என்ன ஸ்பேஸ் இருக்குது, ஸ்டெப்னிலாம் எங்கே வச்சுருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடியில் இது டீஃபோகர்லாம் கொடுத்துருக்கறதுனால நம்ம பனிமூட்டமாக இருக்கிற இடத்துலலாம் போகும்போது, நம்மளுக்கு மழையிலலாம் போகும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திறந்து பார்க்கலாம் பாருங்கள். நல்ல ஒரு டீசெண்டான ஸ்பேஸுங்க. எந்த எம்பிவிலுமே இல்லாத அளவுக்கு ஸ்பேஸ் இந்த வண்டியில் இருக்குது. இங்கே ஒரு சீட்டில் பாருங்கள், ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஹூக் கொடுத்துருக்காங்க, வெயிட் ஏதாவது பேக் மாட்டுறதுக்கு. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் இதில் வருது. இந்த கிளிப்பு திறந்து விட்டாச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய லக்கேஜ் இருந்துச்சுனாக்கா அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் ஏற்றிக்கலாம். நீங்கள் 4 பேர் தான் ட்ராவல் பண்ணுற, இல்லை 5 பேர் தான் ட்ராவல் பண்ணணுன்னா இந்த லாஸ்ட் ரோ சீட்டும் சென்டர் ரோ சீட்டும் மடிச்சிங்கனாக்கா உள்ளே ஒரு ஏர் பெட்டு போட்டாச்சுனாக்கா நீங்கள் படுத்துக்கிட்டே தூங்கிட்டே ட்ராவல் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஜாக்கி டூல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இல்லாமல் வண்டியோட டூல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் தனியாகவே கொடுத்துருக்கு. ஜாக்கி வைக்கிறதுக்கு சைடில் கொடுத்துருக்க இடம், இங்கே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன வெயிட் ஏதாவது மாட்டுறது இங்கே தான் ஜாக்கி. லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ லெங்தான ஒரு வண்டியாக இருக்குது. இந்த சென்ட்ரல் சீட்டு மடிச்சாச்சுனாக்கா உங்களுக்கு ஏகப்பட்ட இடம் கிடைக்கும். உங்களுக்கு இடம் தேவையில்லைன்னா இப்படி நிமித்தி வச்சிடலாம். 5 பேர் 6 பேருக்கு மேலே போகிறதா இருந்தால்
லாங் டிரைவ் போகிறதா இருந்தாக்கா நம்ம 5 பேர் போகிறதா இருந்தால் இதில் தாராளமாக படுத்துக்கிட்டே போகலாம். இந்த பெட்டெல்லாம் மடிச்சுட்டு ஒரு ஏர் பெட்டு போட்டு 5 பேருனாக்கா 2 பேர் ஃப்ரண்ட்டில் உட்காந்து 3 பேர் இதில் படுத்து தூங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். லக்கேஜ் எல்லாம் வேணும்னா மேலே கேரியர் மாட்டி கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா கீழே தான் மாட்டியிருக்காங்க. அது ஸ்டீல் வீலில் தான் வந்திருக்கு. ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்கு. சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பின்னாடி டிஸ்க் பிரேக் தான் வந்துடுது. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஷாக்கு வித்து கோயில் ஸ்ப்ரிங்கு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தான் வந்திருக்கு. அது நம்மளுக்கு பயணம் ஸ்மூத்தாக்கும். என்ஜின் பே பார்க்கலாம். போனட்டு திறந்து பார்க்கலாம். இங்கே கீழே தான் இருக்குது. இந்த பெட்ரோல் டேங்கோட லிவர் கீழே இருக்குது. 1493 சூசி பெட்ரோல் என்ஜின் டர்போ ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் என்ஜின் தான் இதில் வந்திருக்கு. டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் என்ஜின். டீசல் என்ஜினும் இந்த ஐஎம்டி டிரான்ஸ்மிஷனில் வந்துடுது. நம்ம கமர்ஷியல் யூஸுக்கெல்லாம் ஐஎம்டி டீசல் வேரியண்ட்டு வாங்கிறது பெட்டர். பெட்ரோல் வண்டிக்கு 16லேருந்து 18 கிலோமீட்டர் மைலேஜும், டீசல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்லேருந்து 22 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 13 லட்சத்துலேருந்து 24 லட்ச ரூபா வரைக்கும் 8 கலர் வேரியண்ட்டில் 30 வேரியண்ட் வண்டிகள் கிடைக்குது. குளோபல் என்கேப் சேஃப்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது 3 ஸ்டார் ரேட்டிங் தான் கிடச்சிருக்கு. இதோட மெயின் காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா இன்னோவா, எர்டிகா, XL6, மராசோ போன்ற எம்பிவி செக்மெண்ட் தான். இந்த எம்பிவிகளோட சேல்ஸ் எல்லாமே கியா கரன்ஸுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இனோவா வாங்குறவங்க, எர்டிகா வாங்குறவங்க எல்லாமே கேரன்ஸுக்கு மாறி இருக்காங்க. ஏன்னா இனோவா ரொம்ப அதிகமான ப்ரைஸிங் சொல்கிறாங்க. எர்டிகாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்காது. இந்த நடுத்தரமான ஒரு ரேஞ்சில் இந்த கியா இந்த வண்டியை லான்ச் பண்ணது புத்திசாலித்தனமான ஒரு தீர்மானம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.